இட்ஸ் a imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு ஒரு கடல் ஓரத்தில் இருந்துக்கிட்டு அது புலம்புறதும் அதோட சக்தி பயன்படுத்துறதும் நைட் ஆனால் அந்த இடத்துல உலாத்திக்கிட்டே இருக்கிறதும் அழுவுறதும் கதறதும் அதே வேலையாக இருந்துச்சு. அது அங்கே வரவங்களை எல்லாத்தையும் துரத்தி துரத்தி அடிக்குது. அது ஏன் பண்ணுது, எதுக்காக பண்ணுது, எதுக்காக அந்த பேய் ஒரு பொண்ணு குளத்தில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல அழுவுது, அவனை நினச்சி நினச்சி பைத்தியமாக ஆகுது, எதுக்காக என்ன இருந்தால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பேய் என்னென்னா நைட் டைமில் ஒரு லேம்ப் எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் யாரையும் தேடுற மாரி அதோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இருக்குது. அங்கே பார்த்தா எல்லாத்தையும் ஆம்பளைங்கள வரவங்கள எல்லாத்தையும் அங்கே போகிறவங்கள துரத்தி துரத்தி அடிக்குது. அது யாரையும் தேடுற மாரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எல்லாத்தையும் அங்கேருந்து துரத்தி அடிக்குது. அங்கே யாரெல்லாம் அந்த கடலில் குளிக்கிறதுக்கு போகிறவங்களோ இது பண்ணுறவங்களோ அவங்கள எல்லாத்தையும் துரத்தி அடிக்குது, கத்துது, கதறுது. யாரையும் நினச்சி உருகுற மாரி அது செய்யுது. அது எல்லா சக்தியும் பயன்படுத்துது. யாரையும் தேடுற மாரி அழுவுற மாரி எல்லாத்தையும் துரத்தடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த பேய் யார் நினைப்பையோ உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறதும் அந்த பக்கம் எல்லாம் காக்கா சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் வரவங்களை எல்லாத்தையும் துரத்தடிக்கிறதும் இல்லை அது தன்னாடி கடலில் போய் முழுகிற மாரி இல்யூஷன் அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சைடில் போகிறவங்க வரவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு மணப்பெண்ணு கோலத்தில் பூ வச்சுக்கிட்டு யாருக்கும் வெயிட் பண்ணுற மாரி இருக்குது, யாரையும் தேடிட்டு இருக்க மாரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி கட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்சியராக சூப்பராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைலேருந்து நல்லா காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் அவனுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதும் எல்லாம் வீட்டில் தெரிய வந்துச்சு. வீட்டில் தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சுட்டுக்கிட்டு சாவலான்னு போனா. ஆனால் அந்த பையன் விடல. அதுக்கப்புறம் முடிக்கணும் வெளியே யாருக்கும் தெரியாத மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா ஃபோனில் பேசுகிறப்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு அவங்க கூட பேசுகிற போகிற வரேன். அப்புறம் ஃபேமிலியை சுற்றிக்கிற திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மறந்துட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஜபர்தஸ்தியாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மணப்பெண்ணு கோலத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகலான்னு பார்க்குறாங்கன்னா எல்லாரும் பிடிச்சி அவளை இழுக்கிறாங்க, போக விட மாட்டுறாங்க. இருந்தாலும் அவள் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு மணப்பெண்ணு கோலத்துலேருந்து ஓடிட்டா. ஓடி போய் அவள் பாய் ஃப்ரெண்டுக்காக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆசையாக வருவான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வரல. அவளுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அழுதுகிட்டே போய் கடலில் இறங்கிட்டான். கடலில் அவளே இறங்கி இறந்து போயிட்டா. அந்த இறங்கி இறந்து போனதுக்கப்புறம் தான் பேயை அவனை தேட ஆரம்பித்தா, அழுவ ஆரம்பித்தா, கதற ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டா. அவனை கொன்னுட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை கொன்னது நல்லதா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லு.